ஹாய்டா. ஹோபி ஒன் ஷாட் இருக்கும் இல்லையா, அதோட நெக்ஸ்ட் பார்ட் இல்லை, 2/2. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டைம் ஜிம்மன் உங்களை உட்கார சொல்லியிருப்பா இல்லையா, ஸோ நம்ம அதுலேருந்தே பார்க்கலாம். நீங்கள் பயத்தோட சேருக்கும் எட்ஜில் உட்காடுறீங்க. ஜிம்மன் உட்கார வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹோபியை பார்க்குறான். என்ன சூப்பரா அப்படிங்கிற மாதிரி தம்ஸ்அப் காட்டுறான். ஓபி சைலண்ட்டாக குனிஞ்சுக்கிட்டான். என்னமோ பண்ணுறான். இவனை பண்ணுறது அவனுக்கு ஏன் தெரியல, கடுப்பாக இருக்குது. ஒரு வேளை நீங்கள் கடுப்பாயிட்டு போயிட்டீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். நீங்கள் சேருக்கும் எட்ஜில் உட்காந்துட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க, ஜிம்மன் ஹோபியை பார்க்குறான். ஹோபியை பார்க்குறீங்க, ஹோபி குனிஞ்சிட்ருக்கான். இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சத்தியமாக புரியல. நீங்கள் அந்த சேர்லேருந்து எழுந்து ஹோபி சார் அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு திருப்பி கூட உங்களை பார்க்கல, அப்படியே இருக்கான். சார், நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா? அவன் நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். ஜிம்மன், இல்லை வயன், ஏன் இப்போ இதை கேட்குற? இல்லை, நீங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டீங்க. நான் உட்காரணுன்னா எனக்கு புரியல ஜிம்மன் சார். சார் இங்கே பாருங்களேன், ப்ளீஸ் இந்த வேலையிலேருந்து மட்டும் என்ன அனுப்பிடாதீங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் சொல்ல ஓபிக்கு செம்ம காண்டா இருக்கு. அவன் ஜிம்மனை முறைச்சிட்டே பார்த்துட்ருக்கான். எனக்கு தெரியும் சார், நான் ஏதோ இதெல்லாம் பண்ணி வைக்கிறேன், தப்பில்ல, மிஸ்டேக். ஏதோ ஒரு பயத்தில் எல்லாத்தையுமே பண்ணுறேன் சார், எனக்கே தெரியுது. அதுக்கு சரி, ஓகே, சரி, நானே ரிலீவ் ஆகிக்கிறேன். பட் நீங்கள் பண்ணுறது எனக்கு பயமாக இருக்கு. நானே ரெசிக்னேஷன் லெட்டரை நான் ரெசிக்னேஷன் லெட்டரா ஏதோ ஒன்று ஃப்ளோவில் எதுனா உலர்னா கண்டுக்காதீங்க. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபில் பண்ணி கொடுத்துட்றேன். என்னை இது போல் பண்ணி பயம்புறுத்த வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரையும் பார்க்குறீங்க. ஜிம்மனுக்கெல்லாம் எதோ சொல்ல ஏதோ பண்ணிட்டுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் உங்களை பார்க்குறான். ஓபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன வேலை விட்டு போகிறாளா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஓகே சார், நான் இப்போ ஃபில் பண்ணி கொண்டு வரேன், எனக்கு பண்ணுறது எனக்கு பயமாக இருக்கு, நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணுறீங்க. டக்குன்னு ஓபி ஒரு சேர்லேருந்து எழுந்து வாயின் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறீங்க. சாரி சார், நீங்கள் திட்டாதீங்க ப்ளீஸ், இன்னைக்கு என்னோடய பர்த்டே, ப்ளீஸ் இன்னைக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்னு காலையில் தான் நினச்சிட்டே வந்தேன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹோபிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை வயன், நான் எதுவும் சொல்ல வரல, உனக்கு இன்னைக்கு பர்த்டேவா அப்படின்ட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் திரும்பி ஜிம்மனை பார்க்குறான். என்னடா பண்ணி வச்சுருக்க, அப்புறம் அலற மாதிரி ஆகிட்டான். அவன் இன்னைக்கு பிறந்த நாள் போல. மச்சான், எனக்கே தெரியாதுடா, இப்போ என்னடா பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோன்னு கேட்குறேன். இரு, நான் தானே சமாளித்தேன், நானே பார்த்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணது நான் தானே, நீ உட்கார், நானே சமாளித்து நான் எல்லாத்தை பார்த்துக்கிறேன், கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி ஷோல்டர் பிடிச்சி உட்கார வச்சுட்டு நீங்கள் பாவமாக நின்றுட்டுருக்கீங்க. ஹோபி எங்கன்னா திட்டிட்டு போகிறான் அப்படி சொல்லிட்டு வயன், இங்கே பாரு, நீ வேலை விட்டுலாம் ரிலீவ் ஆக வேண்டாம், ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு 2 ஃபைலை கொண்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இதை மட்டும் கிளியர் பண்ணி கொடு. இதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். எதுக்கா? ஆமாம். ஓகே சார், நான் கூட பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைல்ஸையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த ரூம்லேருந்து வெளில போக ஒரு நிமிஷம் ஜிம்மன் கூப்பிடுறான். நீங்கள் டோரில் கை வச்சுட்டு திரும்பி பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படின்னு ஹோபி உங்களை பார்க்குறான். அப்புறம் ஜிம்மனை பார்க்குறான். என்னடா பண்ணுற? சும்மாரு சார், உள்ளே வா. உள்ளே எப்படி? என் கேபின் வெளில தானே இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன், நீ உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒர்க்கர்ஸ்லாம் லாங்காக இது டேபிள்லாம் இருக்குது, டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒன்றா உள்ளே வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் உங்ககிட்ட இதுக்கப்புறம் நீ உள்ளே இருக்கலாம், நோ ப்ராப்ளம்,
உங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு சார். இது ஏதாவது பழி வாங்குறதுக்கு ஏதாவது இருக்குமா? சேச்சா, என்னாச்சு வயன்? எல்லா டேரன் டெய்லி திட்டிகிட்டே இருப்பாரு. அதுக்காக இதுக்கப்புறம் உங்கள் சாரு உன்னை திட்டவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் லைஃப் லாங் நீ தான் அவரை திட்டுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி ஹோபியை பார்க்குறான். ஹோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஜிமன் என்ன சொல்றான் ஒன்றுமே புரியல. நான் எப்படி சார் அவரை திட்ட முடியும்? அவர் என்னோட ஓனர். எனக்கு தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட்டு என் கம்பெனிக்கு நீயே கூட ஓனர் ஆகலாம். ஜிமன், இங்கே வா, உனக்கு ஒரு வேலை இருக்குது. நீ அதை வந்து பாரு. நீ சும்மா இருக்கிறதுனால தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஹோபி கூப்பிடுறான். ஜிமன் திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு, எனக்கு வேலை? இதெல்லாம் நீ பண்ணணும். உனக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நான் பண்ணிகிட்ருக்கேன், ஹெல்ப் தான் பண்ணுறேன். அதுக்கே என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் நடந்த ஹோபிக்கிட்ட போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஹோபியை பார்க்கவே இல்லை, ஹோபியுமே உங்களை பார்க்க மாட்டேன்றான். உங்களுக்கும் ஒரு பயம், இவங்க ஏதோ பண்ணுறாங்க, பட் என்ன பண்ணுறாங்க தெரியல. நம்ம தப்பாக பண்ணி வைக்கிறோம். அதனால நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்காக இவங்க இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு மைண்டுக்குள்ளே நிறைய ஓடுது. அதோடவே அந்த டேபிளில் ஃபைலை கொண்டு வந்து வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. அதுக்குள்ளே ஜிம்மன், வயன் எங்கே போகிற? ஒரு சவுண்டு. ஏன்டா அவ்வளோ ஃப்ரீயாக விடாண்டா, கேட்டுக்கணும்ல அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் திரும்பி திருன்னு 2 பேரையும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. எங்கே போகிற? இல்லை சார், என் ஃபைல்ஸ்லாம் வெளில இருக்குது, என்னோடய திங்ஸும் அப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வயன், நீ வந்து உட்காரு, நானே கொண்டு வர சொல்கிறேன். அப்படி சொல்ல இவன் ஏன் இப்படி பண்ணுறான் சத்தியமாக உங்களுக்கு தெரியல. நான் என் பேக்கை மட்டும் கொண்டு வந்துட்டுமா? சரி போ அப்படிங்கிற மாதிரி உங்களை அனுப்பி விட்டுடுறான். நீங்கள் போன அடுத்த செகண்ட் ஹோபி ஜிம்மன் கோட்டை பிடிச்சிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க, சின்ன பண்ற நீ, நானும் எவ்வளவு தான் பொறுமையா இருக்கிறது, பயங்கரமா சிரிக்கிறான். சிரிக்க சிரிக்க ஹோபிக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. வாய மூடு ஜிம்மன், என்ன ஜிம்மன் பண்ணிட்டு இருக்க நீ? முதல்ல கோட்டு விடுங்களா. என்ன நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ பாத்தீங்களா, உங்க கண்ணு முன்னாடியே நின்றுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீங்க 6 o'clock 6:30 பஸ் ஸ்டாப்பா போய் திரிய வேண்டாம், பஸ்ல ஏறி அலைய வேண்டாம், அவ பின்னாடி போய் நிக்க வேண்டாம், தூரமா இருந்து சைட் அடிக்க வேண்டாம், பக்கத்துலயே இருக்க பாத்துக்கலாம்ல. அதுவும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவன் கோட்டெல்லாம் விட்டுட்டு, ஆனா ரொம்ப ஓவரா பண்ற ஜிம்மன் நீ. இதே போல பொறுமையா தூரத்துல இருந்து பார்த்தா மட்டும் எதுவும் நடக்க போறது கிடையாது. நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணும். பார்த்தீங்களா, நான் உங்க கூட ஒர்க் பண்றேன், அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நான் மார்னிங் எங்கே போகிறேன், ஈவினிங் என்ன பண்ணுறேன், யாரை பார்க்குறேன், யாரை டீட் பண்ணுறேன், ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாத, பட் ஒரு 10 கேர்ள்ஸ் கிட்ட இருந்து மட்டும் உனக்கு அட்டிக்கட்டிக்கு கால் வரும், அது மட்டும் எனக்கு தெரியும் ஜிம்மன். தெரியுதுல்ல, டெய்லி ஒருத்தி கூட டேட்டிங் போவேன், கேவலமாக பார்க்குறான். டேட்டிங் மட்டும்தான், மைண்ட் ரிலாக்ஸ். என்கிட்டே கதை விட்றியா? ப்ராமிஸா? நம்புகிறேன். நான் ஒரு பொண்ணுக்கிட்டேயே பேச இவ்வளோ பயப்படுறேன் அப்படி சொல்லிட்டு ஹோபி திரும்பி ஜிம்மனை பார்த்து, நீ எப்படிறா எல்லாரையும் பிக்கப் பண்ணுற? அதுக்கெல்லாம் டாப்பில் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மண்டியை கை காட்டி மூளை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு மூளை இல்லைங்கிறியா? அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு என்னால் சிஓ ஆயிருக்க முடியாதா? இது மட்டுமா ஏகப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிலாம் சொல்ல வரான். அதுதான் சொல்ல வரேன். மூளை உங்களுக்கு அதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சி அவங்கள சும்மா அது விட்டீங்களா? உங்களை பார்த்தா எதுக்கு பயப்படுறாங்க? இதுக்கு தான். இது மாதிரி கத்துறீங்க பாரு, இதுக்கு தான். அவங்கள இன்னும் திட்டி இருக்கீங்க. என் காது படவே அவ்வளோ திட்டி இருக்கீங்க.
அவங்க அனுப்புற ஃபைல்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் அனுப்பிட்டு உங்க ரூம்ல இருந்தே கத்துருது. வெளியே வரைக்கும் கேட்கட்டோன்னு. அவங்களுக்கு மட்டும் கேட்டிருக்காது, கம்பெனில இருக்கிறவங்க எல்லா ஸ்டாஃப்க்குமே கேட்டிருக்கோம். நீங்க அவங்கள திட்டுனது மூளை இருந்தா இதெல்லாம் திட்டிருக்க மாட்டீங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பார்த்து அவங்கள அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கான். ஓபி போதும் நிறுத்து ஜிம்மன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சொல்லிட்டு திரும்பி உங்களை பார்க்குறா. திங்ஸ்லாம் எடுத்துட்டு உள்ள வந்து நிற்கிறீங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு வயன் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு என்னடா மொத்தத்தையும் கேட்டாங்களா? ஜிம்மன் நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு இதாண்டா ப்ராப்ளமே. நான் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காதா? நீங்கள் ரோட்டிலேயே போயிட்டு ஓரமாக நின்று சைட்டு அடிச்சுட்டு அப்படிதான் இருந்திருப்பீங்க. பார்த்தீங்களா உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. சரி வாயை மூடும் அப்படி சொல்லிட்டேன். உங்களை பார்க்குறாங்க, திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க 2 பேரும். அப்போ தான் வந்திருப்பீங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியல. யாரோ கேர்ள் ஃப்ரெண்டை திட்டியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. யார் கேர்ள் ஃப்ரெண்டை யார் திட்டினது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் கேர்ள் ஃப்ரெண்ட்னா ஜிம்மனுக்கு இருக்கும். பிகாஸ் ஜிம்மனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஓகே ஓபி சார் நம்ம எல்லாரையும் திட்டுற மாதிரி ஜிம்மனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் திட்டியிருக்காரு போல அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேபினில் உட்காந்துட்டு உங்கள் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஓபி உங்களை தான் அடிக்கடிக்கு பார்த்துட்டே இருக்கான். அவன் கண்ணு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க. அவனுக்கு இது போதும், தூரத்தில் இருக்க பார்த்தாலே போதும் அப்படி திங்க் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள் அவன் கண்ணு முன்னாடி இருக்கீங்க. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு இது போதும் அப்படி தோணுது. ஒர்க் பார்க்கறது கூட விட்டுட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். ஜிம்மன் ஒரு டிஷ்யூ எடுத்து கொடுத்து வலியுது உடைச்சிக்கோ. டீ இப்படிலாம் அடித்த மாதிரி பார்த்தேன்னு வச்சுக்கேன், யாரோ உன்னை லவ் பண்ண மாட்டாங்க, நீ ஏதோ அவளை ஸ்டாக் பண்ணுறன்னு நினைப்பாங்க. சடனாக ஜிம்மனை திரும்பி என்னடா கேர்ள்ஸை பார்க்குறதுக்குன்னு நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். என்ன நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா? நான் உன்னுடைய பிரதரு, உன்னுடைய பெரிய பையன். இருந்தால் மட்டும் என்ன பிரயோஜனம்? நான் தானே இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. சரி சரி சொல்ல, அவங்கள பார்க்கணும். இவ்வளோ நேரம் நீ பார்த்தது அப்படி இல்லை, லவ்லியாக பார்க்கணும். எங்கே பாரு லவ்லியானா? ஓ உனக்கு ரொமான்ஸ் வராதுல்ல? என்னடா அப்படி சொல்கிற? சரி இங்கே உன் வயன் இருக்கா, புரியுதா? ஆமாம் அவள் அங்கே தான் இருக்கா. இதெல்லாம் மட்டும் நல்லா சொல்ல. லவ்லியா எல்லாரையும் திட்டுற மாதிரி கோமா அந்த மாதிரி இல்லை, சாஃப்டாக ஒரு லவ்லியா ஹேண்ட்ஸம் லுக்கோட உன்னை பார்த்த உடனே எல்லாரும் விழுந்துடணும் அந்த மாதிரி பாரு. அதாண்டா எப்படி பார்க்குறது? டேய் அதெல்லாம் சொல்லிலாம் வர முடியாது, ஃபீல் பண்ணி அது உனக்கா வரணும். நான் சொல்கிறது அப்படியே ஃபீல் பண்ண அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்கிறான். ஓபிக்கு அதெல்லாம் வரல. மண்டையில் தட்டி இப்படி இல்லை இப்படி இப்படியா, இது ஓகேவா? குறுன்னு பார்க்குற. சரி இது என் மூஞ்சில் என்ன இருக்கு அங்கே பார்க்கணும். சரிடா இது ஓகேவா பாரு, அங்கே பார்க்குறேன். எதுக்குடா இப்போ முறைக்கிற? ஜிம்மன் எதை பார்த்தாலுமே ஏன்டா இப்படி சொல்கிற? ரொமான்ஸே வராதா உனக்கு? அது ஜிம்மன் நீங்க பாரு, நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லை. இப்போ புரியுதா? நீ மட்டும் எத்தனை வாட்டி என்னை திட்டி அடிச்சிருக்க. உன்னை சொல்லி கொடுத்தா புரியலன்னு சொல்லும் போது அதே போலதான் இப்போ எனக்கு அவ்வளோ கோவம் வருது, உன்னை அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அவன் பேப்பர் வெயிட்டெல்லாம் எடுக்கிறான். நீங்க 2 பேரும் வியர்டா பாக்குறீங்க. ஆஃபீஸ்க்கு வெளியே ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க, 2 பேரும் டீசெண்டா. அப்படி கொஞ்சம் 2 பேரும் பார்த்தாலே பயமா இருக்கும். ஜிம்மன் கூட எல்லாருக்கிட்டையும் கேஷுவலாக பேசுவான். பட் ஹோபி அப்படி கிடையாது. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஜிம்மன் பேப்பர் வெயிட் எடுக்கிறான் அவன் அடிக்கிறதுக்கு. ஹோபி டீ அடிச்சிடாதரா, ஒரு நிமிஷம் இருடா, தெரியலன்னா சொல்லி கொடுக்கணும்டா. சொல்லி கொடுக்கணுமா? சொல்லிய கொடுக்கணும் உனக்கு. ஏதாவது தெரியலன்னு கேட்டா நீ எதெல்லாம் சொல்லி கொடுக்குறியா?
அப்படின்னு சண்டை போட்டுக்கிறானுங்க. ஒரு மாதிரி வியாடா 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன இவனுங்க பண்றாங்க? அப்படி சார் ஏதாவது பிரச்சனையா அப்படி கேட்கும் போது தான் 2 பேரும் நார்மல் ஆகுறானுங்க. இளவயன், நீ உன் ஒர்க்கு கண்டினியூ பண்ணு. ஓகே சார். டேய் ஜெமன், அதெல்லாம் வேண்டாம், நீ சைலண்டாக உட்காரு. அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான்னு கூட தெரியல, நீ அமைதியாக உட்காரு. இங்கே வர, உனக்கு சொல்லிக்கிட்டா புரியலன்னு நினைக்கிறேன், இங்கே வா அப்படின்ற மாதிரி ஜெமன் ஓபி சேரை அப்படி பிடிச்சி இழுக்க அவன் க்ளோஸாக வந்துட்டான். என்னவே பார்க்கணும், யாரையும் பார்க்கக்கூடாது. என்ன பண்ண போகிற இப்போ? அதான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரொமான்ஸ். அப்போது நான் சீக்கிரமாக கற்றுப்பண்ணா? இது கற்றுக்கிறது இல்லை, ஃபீல் பண்ணுறது. அதான்டா ஏதோ ஒன்று. டி வாய் மூடு, நான் பேசுறது மட்டும் பாரு, என் கண்ணை மட்டும்தான் பார்க்கணும், வேற எங்கேயுமே நீ பார்க்கக்கூடாதோ. சரி அப்படி சொல்லிட்டு ஹோபி தலையாட்ட ஜெமன் ஒரு லவ்லி லுக்கோட ஃபேஸில் அந்த சாஃப்ட்னஸ், அந்த கண்ணில் அந்த லவ், அவள் லிப்ஸில் லைட்டாக ஒரு ஸ்மைல், அதோடவே ஹோபியை சின்ன கை வச்சு பார்த்துட்ருக்கான். ஹோபியும் அவனே தானே பார்க்க சொன்னான், ஸோ ஜிம்மினியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் 2 பேரையும் பார்த்துட்ருக்கீங்க, என்ன இவனுங்க 2 பேரும் பண்ணுறானுங்க. அப்படி கொஞ்ச நேரம் ஜம்மன் இப்படியே பார்க்கணும். அவங்கள பார்த்தா மட்டும் போதாது, இப்படியே பார்த்துட்டே இருந்தோன்னு வச்சுக்கேன், பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் ஃபைனல் வரைக்கும். நீ தூரமாக இருந்து சைட் அடிக்கிற மாதிரி பக்கத்தில் இருந்தாலும் சைட்டு மட்டும்தான் அடிக்க முடியும், நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணணும் அப்படி சொல்ல ஹோபி பார்த்துட்ருக்கான். ஜெமன் லைட்டாக எழுந்த ஹோபி கிட்ட போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி குறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களை இவனுங்க 2 பேரும் கண்டுக்கவே இல்லை. ஜெமன் ஹோபி கிட்ட க்ளோஸாக போகிறான். ஹோபியும் அவன் வரான் சொல்லிட்டு லைட்டா அப்படி பெண்ட் பண்ண, நீ அவங்க கூட ஐ கான்டாக்ட் வைக்கணும். அப்படி நீ பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சனோட அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு அந்த கண்ணிலேயே தெரியும். அப்படி சொல்லிட்டே க்ளோஸாக போயிட்டுருக்கான். ஓபியும் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் மறந்து அப்படி கேட்டுகிட்டே இருக்கான். நம்ம அவங்கள லவ்லியாக பார்க்குற மாதிரி அவங்களும் நம்மளை லவ்லியாக பார்ப்பாங்க. அவங்க உன்னை லவ் பண்ணுறா அப்படி இருந்தால் மட்டும் உன்னை லவ்லியாக பார்ப்பாங்க. அப்போது உனக்கே தெரியும் அந்த கண்ணில் அவங்களோட லவ். அப்படி சொல்லும் போது ஓபி சிரிக்கிறான். கொஞ்சம் அவனுக்கு புரியுது. அதனால நீங்கள் இதெல்லாம் ரொம்ப வியர்டாக பார்க்குறீங்க. பிகாஸ் ஜெமன் ஓபி கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கான். என்ன பண்ணுறானுங்க இவனுங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. இப்படி தான் பார்த்துட்டே இருக்கணுமா? ஏதோ நெக்ஸ்ட் லெவல் அப்படிலாம் சொன்னல, அப்படின்னா எனக்கு புரியல. 1 hour ஆனால் கூட இப்படி தான் பார்த்துட்ருக்கணுமா? சொல்கிறத கேளு, அப்படியே பார்த்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் முழுசாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தான் நீ பேசணும் அப்படி சொல்லிட்டு இன்னும் க்ளோஸாக போயிட்டு 2 பேரும் நோசம் டச் ஆகுது. அப்படி இருக்கானுங்க. இவ்வளோ க்ளோஸாக வர ஒரு பொண்ணை, அதாவது உனக்கு பிடிக்காத பொண்ணாக இருந்தா கண்டிப்பாக உன்னை தள்ளி விட்டுருவான். பிடிச்ச பொண்ணாக இருந்தா என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவையில்ல, லைட்டாக உன் ஃபேஸை பின் பண்ண மாதிரி அப்படி சொல்லிட்டு பென் பண்ணுறான். நீங்கள் ஜிமன் பென் பண்ணிட்டான். அதனால 2 பேர் லிப்ஸும் அட்டாச் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணு மூடிக்கிட்டீங்க. என்னடா பண்ணுற ஜிமன்? நான் பண்ணலை, அவங்க கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இந்த கிஸ்ஸுக்கு ஓகே சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நீ தான் பண்ணணும் அந்த கிஸ்ஸை. எனக்கு கிஸ் பண்ணணுமா? ஆமாம், கிஸ் பண்ணணும். இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு பிஏ வரான். சார் 11 o'clock மீட்டிங்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னீங்களே அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக பார்க்குறான்.
ஓகேடா. இதுவும் இழுத்துட்டு வந்துருச்சு. டைம் வர இல்லை. சரி, நெக்ஸ்ட் பார்ட்டில் முடிச்சிடலாம். பாய்.